நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 142 அதிகாரம் 1வது வசனம். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது கெபியிலே இருக்கும்போது பாடினதான சங்கீதம் தான் 142வது சங்கீதம். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதத்திலே அநேக காரியங்களை சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறதை பார்க்கிறோம். சொல்றார் பாருங்க, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். தியக்கமுள்ள நேரங்களிலே என்ன செய்வோம் என்று தியங்கி நிற்கிறதான வேளையிலே உலகத்திலே ஒரு மனிதர்கள் கூட எந்த மனிதனும் எங்களுக்கு உதவி செய்யவோ எங்களை ஆற்றவோ தேற்றவோ வராத போது என் ஆண்டவர் அந்த பாதையை அறிந்திருக்கிறார் என்பதை தாவீது ஆணித்தரமாய் அறிந்திருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, கெபியிலே சவுலுக்கு பயந்து உயிருக்கு போராடி கொண்டு உயிரை காப்பாற்றுவதற்காக கெபிகளிலும் குகைகளிலும் தன்னுடைய வாழ்நாள்ல பெரும் பகுதியை தாவீது செலவழித்தார். அதுல ஒரு சூழ்நிலைமையில அவர் கெபியில இருக்கும்போது ஆண்டுடைய சமூகத்துல சொல்றார், என் ஆவியை நீர் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். என்னை நீர் கைவிடவே மாட்டேன். இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் நடத்தின தெய்வம் இனியும் என்னை நடத்துவீர். இந்த ஒரு போராட்டத்தின் சூழ்நிலைமையில் இப்பொழுது என் ஆவி தியங்கி கலங்கி கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலும் எனக்கு நீர் விடுதலையை தர வல்லவர் என்பதை அவர் அறிக்கை செய்வார். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே தியக்கத்தோடு கலக்கத்தோடு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாதையை, நீ செல்லுகிற வழியை, உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை, உன்னுடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் உனக்கு நிச்சயம் விடுதலை தருவேன். உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களில் இருந்து உனக்கு ஒரு வழியை காண்பித்து அதிலிருந்து கடந்து செல்லும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். பிரியமானவர்களே,